பிரைஸ் தி லார்ட். 10வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக சங்கீதம் 113வது அதிகாரம் 9வது வசனத்தில் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த மலடி என்கிற வார்த்தையை விட மலட்டுத்தன்மை என்கிற வார்த்தை தான் சரியானதாக இருக்கும். இந்த மலட்டுத்தன்மை முதலாவதாக கற்பத்தின் கனியில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நன்மையை கெடுக்கிற காரியத்தில் இந்த மலட்டுத்தன்மை இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, கையின் பிரயாசத்தில் இந்த மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. ஒரு சிலர் பொருளாதாரத்தில் வேலைக்கு காத்திருப்பாங்க, கடன் வாங்கி அதில் வட்டி கட்டி கொண்டிருப்பாங்க. இது பொருளாதாரத்தில் காணப்படுகிற மலட்டுத்தன்மை. மூன்றாவது, சரீர சுகத்தில் சிலருக்கு மலட்டுத்தன்மை. அவங்க பலவீனத்தின் நிமித்தம் அடிக்கடி மருந்துக்கும் மாத்திரைக்கும் செலவழிப்பாங்க. அப்போ இந்த மலட்டுத்தன்மை மாறணும். நான்காவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை. ஒரு சிலரால் ஜெபிக்க முடியல, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க முடியல. இது ஒரு மலட்டுத்தன்மை. அப்போ இந்த 4 விதமான மலட்டுத்தன்மையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனத்தில், பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவிப்பத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அவர்தான் மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சியின் அனுபவத்தை தருகிறவர். அப்போ அந்த மலட்டுத்தன்மையை நீக்கி மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சியின் அனுபவத்தை தருகிற அந்த பெறப்படுகிறவர் இயேசுவை நோக்கி பாருங்க. பிரசவிக்க பண்ணுகிறவர் இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்தில் இருந்த மலட்டுத்தன்மை மாறிட்டு விசுவாசிங்க. கையின் பிரயாசத்தில் இருந்த மலட்டுத்தன்மை மாறிட்டு விசுவாசிங்க. சரீர சுகத்தில் இருந்த மலட்டுத்தன்மை மாறிட்டு விசுவாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த மலட்டுத்தன்மை மாறிட்டு 4 காரியத்தை நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா.